ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பனானா சாக்கோ சிப் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிருவாங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ப்ரொடியூஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வகையான வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிருக்கணும். இப்போ வாழைப்பழம் நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 80 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோடையே 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. வெண்ணெயும் சர்க்கரை நல்லா கலந்து எடுத்தாச்சு. அடுத்து இதில் மசிச்ச வாழைப்பழம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 200 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதோடையே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோடையே 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கலந்தெடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒற்றை பதத்துல தான் இருக்கணும். இதுதான் சரியான பதம். அடுத்து நீங்க எந்த ட்ரேல பேக் பண்ண போறீங்களோ அந்த ட்ரே எடுத்துக்கோங்க. அதுல பட்டர் பேப்பர் லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா அதுல நீங்க எடுத்து அப்படியே வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கையில கூட நீங்க எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சிடலாம். ஒவ்வொரு குக்கீஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பேக் ஆகிற போது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி வரும். எல்லா குக்கீஸும் நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து மேலே கொஞ்சமாக நான் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். சாக்கோ சிப்ஸ் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நம்ம மாவில் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டு கலக்கிறோம் இல்லையா, அதில் இன்னும் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்து கலந்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிகினர்ஸ் கூட ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. குழந்தைங்க ஈவினிங் ஆனால் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த குக்கீஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்கோ சிப்ஸ் எல்லாத்தையும் வச்சாச்சு. நான் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதே டெம்பரேச்சரில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கீஸ் சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. டோட்டலாக எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. இப்போ குக்கீஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. சாக்லேட் எல்லாம் சூப்பராக நல்லா மெல்ட் ஆகி நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பனானா சாக்கோ சிப் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி பேக் ஆகி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். சாக்லேட் எல்லாம் சூப்பராக மெல்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டீயோடெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த பனானா சாக்கோ சிப் குக்கீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.